தற்போதைய அண்மை செய்தியாக 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய அரசு சிதைத்து வருகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாஜக அரசு மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கும் ஒன்றிய பாஜக அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார். தேசத்தந்தை காந்தியடிகளின் மீது உள்ள வன்மத்தால் அவர் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருக்கிறார்கள். 100% ஒன்றிய அரசின் நிதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்திற்கு இனி 60% மட்டுமே நிதி ஒதுக்குவார்களாம். ஒன்றிய அரசின் நடவடிக்கையால் நாட்டிலேயே வறுமையை முழுமையாக ஒழித்து சாதனை படைத்துள்ளதற்காகவே நம் தமிழ்நாடு தண்டிக்கப்பட உள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வறுமையில்லாத மாநிலம் என்பதற்காக குறைவாகத்தான் இத்திட்டத்தின் பயன்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்குமாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய பாஜக அரசை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்திருக்கிறார். பல கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டு மாண்புடன் வாழ வைத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் அழிக்க பார்க்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.